ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நேற்று ஷார்ட்ஸ்லேயே நான் ஸ்னோ அது என்னெல்லாம் பண்ணோன்றது வந்திருக்கோம், எப்படிலாம் ஸ்னோ இருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. நேற்று காலையில் 10 o'clock ஆரம்பித்த ஸ்னோ பார்த்திங்கன்னா 3 o'clock வரைக்கும் பெஞ்சிருக்கு. ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி டைமில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் நேற்று வந்து லீவ் விட்டுருந்தாங்க. ஸ்னோ ஸ்டார்ம் அப்போ மட்டும்தான் வந்து லீவ் இங்கே வரும், அதுவும் ரொம்ப ஸ்டார்ம் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் லீவ் விடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஸ்கூலு காலையிலே கிளம்பிட்டாங்க. இந்த கிளைமேட்டுக்கு நம்மளாலே வந்து எழுந்துக்க முடியாது. பட்டு கிட்ஸை யோசிச்சு பாருங்கள், காலையிலே 7:30க்கெலாம் அவங்க பஸ் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இல்லாத ஸ்கூலுக்கு வந்து அந்த ஸ்னோ பேண்ட்டு, கோட்டு, பூட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லி மெயில் வந்துருந்தது. ஸோ அங்கேயும் வந்து ஸ்னோவில் வந்து விளையாட வைப்பாங்க போல். ஸோ அதனால் பேக் பண்ணி எடுத்துகிட்டு தஷ்வினும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டான். நான் கூட நினச்சேன் இன்றைக்கி ஸ்னோ பெஞ்சிருக்கு, ஸோ பஸ் எல்லாம் க்ளீன் பண்ண லேட்டாக வரும்னு நினச்சேன். பட்டு கரெக்ட் டைமுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்துடுச்சு. கிட்ஸும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. இந்த ஸ்னோவில் வந்து ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, ஒரு 4 or 6 months இப்படி தான் இருக்க போகுது. நேற்று ஸ்னோ பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆரம்பிச்சிது. டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர்டாகி சூப்பராக இருந்துச்சு. இந்த மரம் ஞாபகம் இருக்கா, ஃபால் சீசனில் நான் காமிச்சிருப்பேன், கலர்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ பாருங்கள் இலையெல்லாம் கொட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சீசன் ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த ஸ்னோவில் வந்து ஒரு பெரிய வேலை என்னென்னா இந்த காரை க்ளீன் பண்ணுற வேலை தான். இது வந்து ஆக்சுவலி ஸ்னோ பெய்ய அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் ஓகே. பட்டு நம்ம சேர்த்து வச்சு ஃபுல்லாக பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடுது பாருங்கள் அந்த ஸ்னோ. பட் ஐஸ் மாரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்னோ வந்து பார்க்க சூப்பராக இருக்கும், விளையாட ஜாலியாக இருக்கும் ஃபஸ்ட் டைமு. பட் இந்த ஸ்னோ இருந்துகிட்டே இருந்தால் என்னடா இது ஸ்னோவாகவே இருக்குதுன்னு நமக்கு ஒரு சலிப்பு தட்டிடும். ஏன்னா எங்கேயாவது வெளியில் கிளம்புறதா இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கிளம்பிட முடியாது. நிறைய லேயர்ஸ் போடணும் ட்ரெஸ்லேயே. சரி, நம்ம தெர்மல்ஸு ட்ரெஸ்ஸு போட்டு அது மேலே ஸ்னோ ஜாக்கெட்டு, கேப்பு அந்த மாதிரி போட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஒரு சாதா கிராசரி ஷாப் போகணுன்னா கூட இவ்வளோ நம்ம வியர் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காரும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு எடுத்துட முடியாது, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அப்படி தான் எடுத்துகிட்டு போக முடியும். கிராசரிஸ்லாம் வாங்கி அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்கள் வீடெலாம் பார்த்திங்கன்னா மேலே இந்த படிக்கட் மாதிரி ஏறி வரணும். அதில் வந்து இந்த வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரவும் ரொம்ப கஷ்டமாக அது இருக்கும். ஸ்னோ வந்து பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பட் அங்கேயே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த மாதிரி ட்ராபேக்